பற்றி அறிவுரை சொல்லவும் மாட்டோம். என் பேர் செல்வராஜ், நான் காரைக்காலேருந்து வர்றேன். எதற்காக தர்கா வழிபாடு செய்கிறாங்க? தர்காவில் அடங்கி இருக்கிறவங்க யார்? ஏன் கந்திரி கொண்டாடுறாங்க? இதான் என்னோட கேள்வி. தம்பி செல்வராஜ் எதுக்காக வேண்டி தர்கா வழிபாடு செய்கிறாங்க, கந்திரி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே கேள்வியை தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல வருஷமாக. யாரெல்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ நாங்கள் செய்கிறதில்லை, நாங்கள் அதை எதிர்ப்போம். அப்படியெல்லாம் கூடாது. செத்து போன ஒரு ஆளை அடக்கம் பண்ணி வச்சிருக்க இடம் அது. செத்தவர்கிட்ட போய் என்ன கேள்வி? உயிரோடு இருக்கிறவர்கிட்ட கேட்டால் கூட அறிவு உள்ள ஏற்றுக்கலாம், கேட்டால் தருவார். செத்து போனவர்கிட்ட கேட்டால் அவர் காது கேட்காது வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். காது கேட்காதனால தான் காது கேட்கல, கண்ணு பார்க்கல, மூக்கு சுவாசிக்கலை, மூளை வேலை செய்யலை, கை கால் வேலை செய்யலை, அவரை தானே செத்து போயிட்டான்னு முடிவு எடுக்கிறோம். இப்போ டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணி வச்சிருக்கு. அவர்கிட்ட போய் நீங்கள் தான் எங்களுக்கு தரணும், உதவி செய்யணும்னு போய் வழிபாடு செய்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் படைத்த ஒரே கடவுளிடத்தில் இருக்க வேண்டும். உங்களை போன்ற மனிதர்களிடத்தில் பிரார்த்திக்க கூடாது. உதவிகள் கேட்கலாம், நீங்கள் ஒருத்தர் உதவி கேட்கலாம், அவர் உங்களிடத்தில் உதவி கேட்பாரு. அதுவும் உயிரோடு இருக்கிற மனுஷன் சாத்தியம். செத்து போனவரிடத்தில் என்ன சாத்தியம்? உடைய பேச்சுக்களாவது அவருடைய காதில் போய் விழுமா? கண்டிப்பாக விழாது. விழுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தோண்டி பார்த்தா எலும்பு கூட இருக்குமா? இந்த நாகூரில் பண்ணுறாங்களே, எத்தனையோ 1000 வருஷம் கணக்கு சொல்கிறாங்க, இத்தனை 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, கந்தூரி நடத்துகிறோங்கிறாங்க. இன்னைக்கு போய் தோண்டி பார்த்தா ஒரு எலும்பு கூட மிச்சமாக இருக்குமா? ஒன்றும் மிச்சம் இருக்காது. எல்லாத்தையும் மண்ணுதுன்னு காலியாக போயிருக்கும். ஒன்றுமே இல்லாத வெத்து இடத்த நோக்கி போய் நின்று கொண்டு கைகளை ஏந்தி கடவுளிடத்தில் பிரார்த்திக்கிற மாதிரி பிரார்த்திக்கிறாங்க. அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. வழிபாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு மட்டுமே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண சொல், முஸ்லீம்கள்னாலே எல்லாத்துக்கும் அதான் நினைவுக்கு வரும், லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாரும் பரவலாக இந்து மக்கள் கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் என்பது அல்லாஹ் என்ற ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை அறியாமல் முன்னோர்கள் செய்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள் செய்தார்கள் என்று சொல்லி அவங்க முஸ்லீம்களை சில பேர் விவரம் தெரியாம செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாத்திற்கு எதிர். இன்னும் சொல்வதாக இருந்தால், கந்தூரியை பற்றி கேட்டீங்களே, நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில், மரணிப்பதற்கு ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அறிகுறி தெரிந்து விட்டது, நம்முடைய காலம் முடிய போகிறது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் மக்களை எல்லாம் அழைச்சி சொல்றாங்க, இதுக்கு மேலே நான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உணர்ந்து கொண்ட டயத்தில் மக்களுக்கு ஒரு போதனை செய்கிறாங்க. பொதுவாகவே இதுக்கு முன்னாடி வந்த பல்வேறு இறை தூதர்கள் அவங்களெல்லாம் மரணித்த பிறகு அவங்கள ஒரு பெரிய கடவுளுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சு அவரையே கடவுளாக்கி அவர்கிட்டயே மக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்த வரலாறு நிறைய இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களே கிறிஸ்தவ மக்கள், அவர் யாரு? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அவர் இறைவனுடைய தூதராக வந்தவர். அவர் போனதுக்கு பிறகு அவரையே கடவுள் என்று மக்கள் கொண்டாடி விட்டார்கள். இது மாதிரி நிறைய பேர் வேண்டாம்னு சொன்ன ஆட்களை எல்லாம் கடவுளாக்கின வரலாறு கூட உண்டு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இப்போ பெரியாருடைய லெவல் என்ன? கடவுளுங்கிறது கிடையாதுன்னார்ல, அது ஏமாத்து வேலை பொய்ன்னு சொன்னார்ல. வணக்கத்திற்குரியவன் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. வணக்கத்திற்கு மனுஷன் எல்லாருமே மனுஷன்தான், அவனோட உயர்வு தாழ்வு கிடையாது, சாதி பேதம் கிடையாது. இதைத்தானே சொன்னார். கடவுளுங்கிற பேரில் நீங்கள் வணங்கிட்டு இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக அதை தெருவில் இழுத்து போட்டு நொறுக்கி காட்டினார். இதுக்கு சக்தியே இல்லை பாரு, இதை போட்டு நீ கும்பிடுறீங்கலாம் கேட்டார்ல. அப்படி சொன்ன பெரியாரு இன்னைக்கு லெவல் என்ன? பெரியாருடைய பக்தர்களாக இருக்கிறவர்கள் அவரே கடவுளாக்கிட்டாங்க. இந்த வர்ற வழியில நீடாமங்கலங்கிற ஊர்ல, நீங்க இல்லைங்கிறீங்க, நான் சான்று சொல்றேன், நீடாமங்கலம்னு ஒரு ஊர், நீடாமங்கலத்தில் பேருந்து நிலையம் இருக்கிறது. பேருந்து நிலையத்துடைய வலதுபுறத்தில் பெரிய பெரியார் சிலை ஒன்று இருக்கிறது. நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பேருந்து அந்த பெரியார் சிலைக்கு கீழே எழுதப்பட்டிருந்த வார்த்தையை நான் சொல்றேன். கீழே என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள். பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள்ல பஞ்சாயத்தை இல்லை, கரெக்டா போய்கிட்டு இருக்கீங்கன்னு விட்டுருவேன். அதில் வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறந்து வைக்கப்பட்ட நாள், வணக்கத்துக்குரிய கிடையாதுங்கிறதான பெரியாருடைய கான்செப்ட். யாரு செஞ்சா? இது ஆர்எஸ்எஸ் காரங்களா, பிஜேபி காரங்களா? பெரியார் நாசமாக்கணும், அவர் கொள்கையை சிதைக்கணுன்றதுக்காக வேண்டி பெரியார் சிலையை செஞ்சு வச்சது அவருடைய. அவருடைய கொள்கையை சொல்றோம், அவர் இருக்கும்போது அவர் பக்கத்தில் பக்கபலமாக இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் தான் நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்களே. அப்படிப்பட்ட அவரின் வழித்தோன்றல்கள் அவரை கடவுளுடைய நிலையை நோக்கி, இன்னும் சொல்வதா இருந்தால் அவர் சொன்ன தாற்பயத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா?
அந்த சிலைகளுக்கு கொண்டு போய் எல்லா பொருட்களையும் கொட்டுகிற நேரத்தில் ஏன்டா சிலை மேலே கொண்டு கொட்டுறீங்க, அது மேலே நெய்யை கொண்டு ஊத்துறியா, அது நக்கி பார்க்குமா? அதுக்கு மேலே கொண்டு பாலை ஊத்துறியா, குடிச்சு பார்க்குமா? அதுக்கு மேலே மனமான பொருட்களை கொண்டு போய் தடவுறீங்களா, அது மோந்து பார்க்குமா? கல்லு தானே, கல்லுக்கு ஏதாவது புரியுமா? இதுக்கு செலவழிக்கிற காசை ஒரு ஏழையினுடைய வயிற்றுல கொண்டு ஊத்தம்பா. ஏழைக்கு பால் கூட, அவனுக்கு நெய் கூட, அவனுக்கு சாப்பாடு சொன்னாரா இல்லையா? திரும்ப திரும்ப பல ஊர்களில் இதை சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவருடைய கழுத்தில் கொண்டு போய் சிலையில மாலை போடுறாங்களே, பெரியார் மட்டும் மோந்து பார்த்துருவாரா? விநாயகர் சிலை மோந்து பார்க்காது, முருகர் சிலை மோந்து பார்க்காது, அப்ப பெரியார் சிலை மட்டும் மோந்து பார்க்குமா? அவருடைய கான்செப்டுக்கு எதிரானது. யாரு செய்யறா? அவர் இருந்தா செய்ய விட்டுருக்க மாட்டாரு, அப்படிதான் நம்ம நம்புறோம். ஆனா அவருக்கு பின்னாடி வந்தவங்க செஞ்சாங்களே. இப்படி பல வரலாறுகள் உலகம் முழுவதும். ஏன் புத்தர் எடுத்துக்கோங்களேன், புத்தர் இன்னைக்கு கடவுளாயிட்டார்ல. புத்தருடைய கோட்பாடு என்ன? பிரதானமான முதல் கோட்பாடு அன்பே சிவம். அதான் புத்தருடைய பிரதான கோட்பாடு. என்ன அர்த்தம்? அன்புதாயா கடவுள், கடவுள்னு ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு வகையில சொல்றதா இருந்தா அவரும் ஒரு நாத்திகவாதி தான் சொல்லணும். புத்தர் கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அன்பு செலுத்து, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அன்பா நடந்துக்க, அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு அவர் கடவுள் ஆயிட்டார். இப்படி எல்லாம் பார்த்து விட்டு நபிகள் நாயகம் பார்க்கறாங்க. நம்மளும் இதைத்தான் சொன்னோம், என்ன வணங்காதீங்க, இறைவனை வணங்குங்கன்னு சொன்னோம். ஒருவேளை நம்ம மரணித்ததற்கு பிறகு நம்மை மதிக்கக்கூடியவர்கள் நம்மளை கடவுளாக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்றாங்க, தோழர்களே, நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய அடக்க ஸ்தலத்தை விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்கி விடாதீர்கள். அதுல எந்த வேலையும் கந்திரி எடுத்துறாத. ஏன் அடக்க ஸ்தலத்துல கூட கந்திரி எடுத்துறாத. ஏன்? கந்திரி எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் கொடி ஏத்துவீங்க, அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுவீங்க, அதுக்கப்புறம் விளக்கேத்துவீங்க, அதுக்கப்புறம் கடவுளே நபிகள் நாயகமேன்றீங்க. அந்த வாசலை திறக்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு போனாங்க. நபிகள் நாயகத்துக்கே அந்த நிலைனா அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே வழிபாடுகளோ விழாக்களோ கொண்டாடக்கூடாது என்றால் வேற யாரை பத்தி நாங்க சொல்லவே தேவையில்லை. நாகூர்ல இருக்கிறவர், அஜ்மீர்ல இருக்கிறவர், நாட்டில் தமிழ்நாட்டில் ஊருக்கு ஊர் முளைச்சிருக்கிற தர்காக்கள், எதை பத்தி நாங்க சொல்ல முடியாது. இது எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது, இஸ்லாமிய நம்பிக்கையை அடைத்து உடைக்கக்கூடியது. அதை தெரியாம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்துல முக்கியமான போதனை என்னன்னா, இதைத்தான் எங்க மக்களுக்கு போதிக்கிறோம். இது மாதிரி அடுத்தவங்களை வணங்காதீங்க, படைச்ச கடவுளை மட்டுமே வணங்குங்க. இதுதான் எங்களுடைய கோரி பிரச்சாரத்துடைய மிக முக்கியமான கருவாகவும் அதைத்தான் அமைத்திருக்கிறோம். சகோதரருடைய கேள்வியின் வழியாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், இது மாதிரி உங்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. முஸ்லீம்களுடைய நடவடிக்கை ஒன்று இன்ச் பை இன்ச்சா முஸ்லீம் அல்லாத மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய தவறு ஏதோ இஸ்லாத்திலே உள்ள தவறு என்பதை போன்று அவர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடும் என்பதை உணர்ந்து இது போன்ற தவறுகளிலிருந்து உங்களை நீங்க சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு தகவலாக, ஒரு அறிவுரை